ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? தீபாவளி வந்தாச்சு இல்லைங்க. தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இன்னும் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. ஸோ பலகாரம் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. இதில் வந்து முறுக்கு ரெசிபி தாங்க. 2 விதமான முறுக்கு எப்படி ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுது அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க. வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை வந்து நல்லா அலசி எல்லா தொலியெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் சூப்பராக வருங்க. கண்டிப்பாக ரேஷன் பச்சரிசியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் ரேஷன் பச்சரிசி தான். அவ்வளோ அருமையாக வந்தது. நல்லா வாஷ் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஒரு துணியில் போட்டு ட்ரை பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுந்து நம்ம இதை வறுத்து தாங்க ஆட் பண்ண போகிறோம். நான் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் அக்கா வீட்டில் செஞ்ச முறுக்கு. நான் செஞ்சதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன். பட் அது என்னால் வந்து எடிட் பண்ணி போட முடியல, இன்னொரு ஃபோனில் இருந்ததுனால. நான் இந்த வீடியோவை இப்போ ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். 4:1 அப்படின்ற ரேஷியோவில் உளுந்து எடுத்துருக்கோங்க. 4 கப்பு அரிசினா 1 கப் அளவுக்கு உளுந்து அப்படின்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த அரிசியோடு ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன இது கூட ஆட் பண்ணால் முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி வரும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ நல்லா இது வந்து லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆகிற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பதம் போதும். உங்களுக்கு கை பிடிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதுங்க. அந்த அளவு இருந்தாலே உளுந்தை வந்து எடுத்து நம்ம இந்த அரிசியோடு ஆட் பண்ணி வச்சிடலாம். இது கூட இன்னும் சில பேர் ஆட் பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு கூட ஆட் பண்ணுவாங்க. பட் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. இப்போ அரிசி பாருங்கள் நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. நிழலில் காய வச்சே வச்சுட்டிங்கனாலே போதுங்க. சும்மா லைட்டாக அந்த அதாவது லைட் அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா, அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. வெயிலில் போட்டு காய வைக்க தேவைப்படாது. இப்போ இதை ஒரு பக்கெட்டில் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த ஃப்ரை பண்ண உளுந்தையும் ஆட் பண்ணிடலாம். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது இதில் ஆட் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தாங்க ஆட் பண்ண போகிறோம். வாங்க அடுத்த பொட்டுக்கடலை எவ்வளோ ரேஷியோன்னு பார்த்துடலாம். பொட்டுக்கடலை வந்து 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். அதாவது 1.5 கிளாஸ் அளவுக்கு அந்த அழகில் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்து 1.5 அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடல. இது போடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சரி கிறிஸ்பினஸும் சரி உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ இந்த மெத்தட் நான் வந்து இன்னொரு மெத்தடில் முறுக்கு செஞ்சுருந்தேன். அதாவது தேங்காய் பால் முறுக்கு செஞ்சுருந்தேன். அதையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ 1.5 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா வெறும் பச்சரிசியை நீங்கள் அலசி ட்ரை பண்ணி வச்சு அதை வந்து பவுடர் பாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விதத்தில் உங்களுக்கு யூசேஜ் இருக்குங்க. தோசையாக செஞ்சுக்கலாம், அதனோட உளுந்து ஆட் பண்ணி இடியாப்பம் செஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிப்பட் அதாவது எல்லடை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு செஞ்சுக்கலாம். நிறைய வகை செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக எப்போயாவது ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி அரிசியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு தாங்க ஆட் பண்ணுறேன். இப்போ இதனோட மாவோடு சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பத்தலை அப்படின்னும் போது மாவு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது கூட நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்ட் வேணுன்னா ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிஷினில் கொடுத்து நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லிடுறோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் அரைக்கும் போதே கூட ஓமம் ஆட் பண்ணி அரைச்சிடலாங்க. நான் அரைக்கும் போது அப்படி தான் ஓமத்தை கூடையே சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன். இது வந்து எங்கள் அக்கா வீட்டில் செஞ்சதுனால இது வேறு விதமாக செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. இது கூட வந்து ஜீரகமும் இப்போ ஓமமும் ஆட் பண்ண போகிறோம். இதை ரெண்டுத்தையுமே பாருங்களேன், ஒரு 4 ஸ்பூன் ஜீரகம்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கலாமா. ரொம்ப நல்லது ஓமம்லாம் ஆட் பண்ணும்போது. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த மாவோட எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கு தான் இந்த ஓமத்தை வந்து நான் வந்து கூடையே இப்போல்லாம் கொடுத்து அரைச்சிடுறதுங்க. அந்த மாவோடையே அரைச்சிடுறேன். இப்போ ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, நார்மல் வாட்டர் தாங்க ஆட் பண்ணுறோம். நார்மல் வாட்டரை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதில் காரத்துக்காக மிளகாத்தூள் இல்லைன்னா காஞ்ச மிளகாவை அரைச்சி ஆட் பண்ணுவாங்க. அந்த மெத்தடையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். ஏன்னா உளுந்து எல்லாமே அரைச்சோம் இல்லைங்களா, பொட்டுக்கடலை எல்லாம். இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாலாக நம்ம இந்த மாவை உருட்டி எடுத்துடலாம். முறுக்கு அச்சு இருக்கு இல்லைங்களா, 3 கொண்டது, அதில் தாங்க இப்போ போட போகிறோம். இந்த மாதிரி ஆயில் பேப்பரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு சிலர் வந்து 2 பேராக இருந்தீங்கன்னா இந்த ஆயில் கவரில் நம்ம முறுக்கை எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சோன்னா டக்குன்னு போட ஈஸியாக இருக்கும். எடுக்கவும் இந்த ஆயில் கவரில் ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா காட்டன் துணி ஏதாவது ஷால் ஏதாவது இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்களேன். மாவு அப்படியே ஃப்ளோ பாருங்கள், அப்படியே சூப்பராக வருது. இது வந்து மெலிசான அச்சு. இன்னொரு அச்சும் நான் காமிக்கிறேன், கொஞ்சம் திக்காக இருக்குது, அதுலேயும் நான் போட்டு காமிக்கிறேன். இது என்னோடய அக்கா வீட்டில் தான் போட்டது. தீபாவளி பலகாரம் ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு இதை பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயாக இருந்தால் நீங்கள் ஒரு 7-8 கூட ஒரே டைமில் பொரித்து எடுத்துடலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளை வெளியேல்னு இருந்ததுங்க. அப்படியே வெண்ணெய் மாதிரி இருந்தது இந்த முறுக்கு. சூப்பராக வந்திருந்தது. இதிலே நான் இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். அது கூட ஒரு 2 பொருள் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன், அதையும் சொல்கிறேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக பால், அதாவது தேங்காய் பால் எடுத்து கூட அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. பட் அடுத்ததில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது அதை ஆட் பண்ணலைங்க, தேங்காய் பால். நார்மலாக இந்த முறுக்குலேயே இன்னொரு வெரைட்டி எப்படி பண்ணேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ எல்லாமே பாருங்களேன், எவ்வளோ வெள்ளை வெள்ளையல்ன்ட்டு வெண்ணெய் மாதிரி வந்திருக்கு. முறுக்கு சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது. இது எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இப்போ எடுத்தாச்சு. எண்ணெய் சலசலப்பு நின்றுடுச்சுனாலே முறுக்கு எல்லாம் வெந்துடுச்சுன்னு அர்த்தங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. இப்போ உடச்சி கூட காமிச்சிடுறோம். வாயில் வச்சு அவ்வளோ பொறன்னு போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய் தூளும் அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி, அடுத்த முறுக்கு கொஞ்சம் கலராக வரும் அப்படின்றதுக்காக தாங்க. காரம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி பிசைஞ்சு இந்த மாதிரி மறுபடியும் போட்டு எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி சலசலப்பு அடங்கிடுச்சு அப்படின்னாலே முறுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் வந்து மாறி கிடைக்கும், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாமே போட்டு நம்ம முறுக்கு செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓமம்லாம் போடுறதுனால ஜீரணமும் சீக்கிரம் நல்லா ஆகும். முறுக்கு தயாராகியாச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கவரோ இல்லை பேப்பரோ போட்டு ஒரு பாக்ஸில் இல்லை ஒரு பக்கெட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தீபாவளி பலகாரம் தயாராகியாச்சு. எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்து நீங்களும் சாப்பிட்லாம். சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே பச்சரிசி மாவில் தாங்க இந்த எல்லடையும் செஞ்சது. அவ்வளோ அருமையாக வந்தது. பச்சரிசி மாவு மட்டும் அரைச்சிட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வேறு ஆட் பண்ணி செய்யணும் இல்லைங்களா. வெறும் பச்சரிசி மாவை அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா நிறைய பலகாரம் செஞ்சிடலாம். அதே மாதிரி தாங்க இந்த மினி நிப்பட்டும் செஞ்சது. இதில் பார்த்திங்கன்னா மிளகு போட்டு செஞ்சதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நாடா சேவு. இதுவும் அதே பச்சரிசியில் கூட செய்யலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சரிசி மாவு இருந்தால் நிறைய பலகாரம்லாம் டக்குன்னு செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகளும் போட்டிருக்கேன். க்ளீனிங் டிப்ஸும் நிறைய இருக்குங்க, குக்கிங்கும் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் ஒரு பிளேலிஸ்ட்லேயும் தரேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு போங்க. உங்களோட லைக் தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி தீபாவளி.